வணக்கம். வாங்க அக்டோபர் மாசத்துக்கான ரொம்ப முக்கியமான ஒரு வானிலை அப்டேட்டா விரிவாக பார்க்கலாம். தமிழ்நாட்டோட முக்கிய நீர் ஆதாரமான வடகிழக்கு பருவமழை தொடங்கப் போகுது. ஆனா இந்த தடவை அதோட தொடக்கம் ஒரு சாதாரண தொடக்கமாய் இருக்காது. குறிப்பா சொல்லணும்னா தென் தமிழகத்துக்கு ஒரு அதிதீவிர மழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. அத பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். முதல்லயே இந்த ஒரு வரிய பாத்திரலாம். தென் மாவட்டங்கள போதும் போதும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மழை இருக்கிறது. இது ஏதோ ஒரு சாதாரண வானிலை அறிக்கை இல்லைங்க. வரப்போற மழையோட தீவிரம் எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னு சொல்ற ஒரு நேரடி எச்சரிக்கை. அப்படி ஒரு பெரிய மழைப்பொழிவு வர இருக்கு. முதல்ல இந்த அப்டேட்ல நம்ம ரொம்ப அவசரமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்துக்கு வருவோம். தென் தமிழகத்தை நோக்கி வரக்கூடிய இந்த அதிதீவிர கனமழையை பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. சரி, இப்படி ஒரு பயங்கரமான மழைக்கு வானிலை ரீதியா என்ன காரணம்னு பார்க்கலாம் வாங்க. குமரிக்கடல் பகுதியில ஒரு வளிமண்டல சுழற்சி உருவாக போகுது. இது இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையா வலுப்பெறும். இந்த சிஸ்டம் என்ன பண்ணும்னா, கடல்ல இருக்கிற ஈரப்பதத்தை ஒரு காந்த மாதிரி இழுத்து மொத்தமா தென் மாவட்டங்கள் மேல கொட்ட போகுது. இதுதான் இந்த அதிதீவிர மழைக்கு முக்கிய காரணம். ஓகே, இதுதான் உடனடி எச்சரிக்கை. இப்போ கொஞ்சம் பெரிய படமா பார்ப்போம். அதாவது வடகிழக்கு பருவமழை அதிகாரப்பூர்வமா எப்போ ஆரம்பிக்குது, அதுக்கான அறிகுறிகள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். நம்மள் பலருக்கு இது தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஒரு சின்ன ஞாபகப்படுத்தல். வடகிழக்கு பருவமழைங்கிறது தமிழ்நாட்டோட லைஃப் லைன் மாதிரி. பொதுவா அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் வடகிழக்கு திசையிலேருந்து வர்ற காத்து வங்கக்கடல்லேருந்து ஈரப்பதத்தை அள்ளிட்டு நமக்கு மழையா கொடுக்கும். ஆனா இந்த வருஷம் அதோட என்ட்ரியே ரொம்பவே தீவிரமா இருக்க போகுது. வாங்க இந்த மான்சூன் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா உள்ள வருதுன்னு தேதி வாரியா பார்க்கலாம். அக்டோபர் 13ஆம் தேதி ராத்திரி கிழக்கு திசையிலிருந்து காத்து தமிழ்நாட்டுக்குள்ள வர ஆரம்பிக்கும். இதுதான் முதல் அறிகுறி. அக்டோபர் 14ஆம் தேதி உண்மையான வடகிழக்கு பருவக்காற்று நல்லா வலுப்பெற்று பரவதா மழைய ஆரம்பிச்சு வைக்கும். கடைசியா அக்டோபர் 15ஆம் தேதி இந்த வருஷத்துக்கான வடகிழக்கு பருவமழை அதிகாரப்பூர்வமா தொடங்குனதா அறிவிப்பாங்க. அன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல பெரும்பாலான இடங்கள்ல மழை இருக்கும். சரி, பருவமழை ஆரம்பிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? மழை எப்படி கொஞ்சம் கொஞ்சமா தீவிரமாகும், அதோட உச்சக்கட்டத்தை எப்போ அடையும்னு அடுத்ததா பார்க்கலாம். இந்த அட்டவணையை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும். பாருங்க, அக்டோபர் 11லிருந்து 13 வரைக்கும் அங்கங்க சாயங்கால நேரத்துல வர்ற சாதாரண மழை மாதிரி தான் இருக்கும். ஆனா அக்டோபர் 14ஆம் தேதியிலிருந்து சீனே மாறப்போகுது. மழை பகல் ராத்திரின்னு விட்டு விட்டு பெய்ய ஆரம்பிக்கும். அக்டோபர் 15ஆம் தேதியில கிட்டத்தட்ட நாள் முழுக்க பரவலா தொடர்ச்சியா மழை இருக்கும். இதுதான் உண்மையான பருவமழையோட தொடக்கம். இப்போ நாம இந்த முழு ஃபோகாஸ்லயே ரொம்ப முக்கியமான கவனிக்க வேண்டிய பகுதிக்கு வந்திருக்கோம். அக்டோபர் 16, 17 மற்றும் 18 இந்த 3 தேதிகளையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 3 நாட்களுக்கு தான் தென் தமிழகத்திற்கு அந்த அதி தீவிர கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, உங்க எல்லாருக்கும் இப்ப மனசுல ஒரே கேள்விதான் இருக்கும். இந்த அதிதீவிர கனமழை எங்க தான் பெய்ய போகுது? எந்தெந்த மாவட்டங்கள் ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும்? இதோ இந்த லிஸ்ட பாருங்க. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, அப்புறம் புதுக்கோட்டையோட கடலோர பகுதிகள்ல அதி கனமழைக்கு வாய்ப்பிருக்கு. இது வெறும் கடற்கரையோர மாவட்டங்களுக்கு மட்டும் இல்ல, தென்காசி மாதிரி உள் மாவட்டங்கள்லயும் மிக கனமழை பெய்யும்னு கணிக்கப்பட்டிருக்கு. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கிற சாத்தான்குளம், திருச்செந்தூர், காயல்பட்டினம் இந்த மாதிரி கடலோர நகரங்கள்ல மழையோட தீவிரம் ரொம்பவே அதிகமா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த பகுதிகள் கடலுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிறதால மழையோட தாக்கம் மிக அதிகமா இருக்கலாம். அப்போ அதி தீவிர கனமழைனா எவ்வளவு மழை? அதையும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சில இடங்கள்ல, குறிப்பா நாம சொன்ன அந்த கடலோர ஊர்கள்ல ஒரே நாள்ல, அதாவது 24 மணி நேரத்துல 20லிருந்து 25 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை கொட்டலாம். யோசிச்சு பாருங்க, இவ்வளவு மழை குறுகிய நேரத்துல பெய்யும்போது என்ன ஆகும்? கண்டிப்பா கடுமையான வெள்ளப்பெருக்கு, நீர்த்தேக்கம் எல்லாம் ஏற்பட வாய்ப்பிருக்கு. தாழ்வான பகுதிகள்ல இருக்கிற மக்கள் ரொம்பவே எச்சரிக்கையா இருக்கணும். சரி, நாம இதுவரைக்கும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம். இப்போ இதை எல்லாத்தையும் தொகுத்து நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் டக்குன்னு பாத்திரலாம். மொத்தம் 4 விஷயம்தான். அது மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. நம்பர் 1, பருவமழை ஆரம்பிக்கிற தேதி அக்டோபர் 15. நம்பர் 2, ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய நாட்கள் அக்டோபர் 16, 17, 18. நம்பர் 3, தென் கடலோர மாவட்டங்கள்ல வசிக்கிறவங்க அதிக கவனமா இருக்கணும். கடைசியா நம்பர் 4, இது விட்டு பெய்யற மழையில விடாம பெய்யக்கூடிய மிக கனமழை. அதனால தேவையான எல்லா முன்னேற்பாடுகளையும் செஞ்சுக்கோங்க. கடைசியா இந்த எல்லா தகவல்களையும் வச்சு ஒரே ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன்.
வரப்போற இந்த பெரிய மழைய சமாளிக்க உங்க ஏரியா தயாரா இருக்கா? முக்கியமா நீங்க தயாரா இருக்கீங்களா? முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கிறது எப்போதுமே நல்லது. எல்லாரும் பாதுகாப்பா இருங்க, கவனமா இருங்க.